அரசு ஊழியர்கள் நல உத்தரவாதம். சட்டப்படி முழு பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை மற்றும் மறுசீரமைப்பு. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ச்சியான அனுபவத்துடன் அனைத்து ஒப்பந்த பணியாளர்களையும் தற்காலிக ஆசிரியர்கள், ஒப்பந்த செவிலியர்கள், தற்காலிக எழுத்தர்கள் போன்றோர் முறைப்படுத்துதல். அங்கன்வாடி ஊழியர் சம்பளத்தை மாதம் 18,000ஆகவும் சமூக சுகாதார உதவியாளர் சம்பளத்தை ரூபாய் 10,000ஆகவும் உயர்த்துதல். 20 வருட சேவைக்கு பிறகு ரூபாய் 15 லட்சத்திற்கு ஓய்வூதிய கருணை தொகை உத்தரவாதம். ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 5 வருட தொடர்ச்சியான சேவைக்கு பிறகு சம ஊதியம் மற்றும் தாமாகவே பணி நிரந்தரம் ஆகுதல். 9வது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம். அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் பொற்காலம் என்ற நோக்கில் 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு MSMEs ரூபாய் 15,000 கோடி சேஃப்டி நெட், மின் கட்டண நிவாரணம் மற்றும் 50 லட்சம் வரையிலான மேம்பாட்டு நிதி. அனைத்து பகுதிகளிலும் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரத்யேகமான ஒரு மாஸ்டர் பிளான். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நகரம் ஆகியவை தமிழ்நாட்டை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தலைநகராக மாற்றும். அனைத்து முதலீட்டாளர்களாலும் மிகவும் விரும்பப்படும் முதலீட்டு இடமாக தமிழ்நாடு மாறும். 21 நாட்களுக்குள் வணிக உரிமம் உத்தரவாதம் மற்றும் தமிழ் புலம்பெயர் முதலீட்டிற்கான தனி சிறப்பு கொள்கை. 10வது நேர்மையான நல்லாட்சிக்கான உத்தரவாதம். அதில் அரசு திட்டங்களை ரேஷன் உட்பட வீட்டிற்கே கொண்டு வந்து வழங்குதல், எக்காரணம் சொல்லியும் யாரையும் விலக்காத உத்தரவாதம். ஒவ்வொரு அரசு சேவையும் சாதி சான்றிதழ், நிலப்பட்டா, பிறப்பு சான்றிதழ் போன்றவை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சட்டப்பூர்வமாக வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்தல். லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி. பொதுமக்களால் நேரடியாக எழுப்பப்படும் பிரச்சனைகளை விவாதிக்க சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு நாள் ஒதுக்கப்படும். மேலும் மாவட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் 10% செலவினங்களை மக்கள் விருப்பப்படி தீர்மானித்தல்.